ஆஸ் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை சொல்லிட்டு இருக்கும்போது மோகன்லால் சார் மாதிரியான ஒரு எனக்கு நடந்த ஒரு விஷயம் வந்து சொல்கிறேன். நான் இட்டிமணி மேட் இன் சைனா அகேன் அதில் லால் சார் வந்து நடிச்சிருந்தாங்க. பட் உண்மையாவே வந்து கேரவான்ல கேமரா வச்சு ஷூட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கா? ராதிகா மேடம் சொன்ன மாதிரி கேரவன் மட்டும் இல்லை, இப்போ ஒரு நார்மலாக ஒரு மாலுக்கே நீங்கள் போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் அந்த அப்ரோச் வந்திருக்கா? 100% இந்த விஷயம் எல்லாமே நடக்குது. பட் எனக்கு நம்ம நிறைய ஜெண்டர் ஈக்குவாலிட்டின்னு பேசுகிறோம், ஆண்கள் நிறைய பாதிக்கப்படுறாங்க. என் கூட இருக்கிற நிறைய கோ ஆக்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரஸஸ் அவங்கள அப்ரோச் பண்ணுறது கூட சினிமாலே வந்து ஆக்டர்ஸ்க்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது. காமன் இப்போ கூட நீங்கள் மார்னிங் ஒரு இது பார்த்துருந்தா ஒரு போஜ்புரி ஆக்டர் வந்து ஹலோ ரிஃப்ளெக்ட் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம கூட கோட் படத்தில் நடித்த கோமல் சர்மா மேம் தான் இருக்காங்க. அவங்க கிட்ட பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம் அனிதா. இப்போ கேரளால ஹேமா கமிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்ததுல இருந்து எல்லா இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய முக்கிய ஹீரோயின்ஸும் வந்து அவங்களுக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த வந்து வெளியே சொல்லிக்கிட்டே இருக்காங்க இல்லையா? இப்போ நீங்க வந்து நிறைய இண்டஸ்ட்ரியில வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு அப்படின்னு சொல்லி. நீங்க சொல்லுங்க, உண்மையாவே அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது சினிமால இருக்கா? நான் என்ன சொல்ல வருவேன் as a பர்சனலாக, பிகாஸ் ஒரு பேன் இண்டியன் ஆக்டர் இருக்கிறதுனால, பர்டிகுலராக மலையாளம்ல ஒர்க் பண்ணதுனால அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கிறது வந்து ஒரு இண்டஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட விஷயம் மட்டும் கிடையாது. எல்லா துறையில் எல்லா ஃபீல்டில் நடக்கிற இந்த விஷயங்கள் ஆக்சுவலி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் திங்ஸ் நார்மலைஸ் ஆக்கணுமா? இல்லை, இது ரொம்ப ஒரு ஷேம்ஃபுல்லான விஷயம் தான். லைக் இன்றைக்கி கூட ஒருத்தவங்க அவங்களோட டேலண்ட் வெளிப்படுத்துறதுக்காகவும் இல்லை அவங்க ஒர்க் வெளியில் படுத்துறதுக்காகவும் இன்றைக்கும் அந்த டார்ச்சர் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. பட் நீங்கள் இது ஒரு 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 ஜெண்டருக்கு மட்டும் தான் நடந்துட்டு இருக்கா? இல்லை, நம்ம நிறைய ஜெண்டர் ஈக்குவாலிட்டின்னு பேசுகிறோம், ஆண்கள் பர்டிகுலர்லி நிறைய பாதிக்கப்படுறாங்க. என் கூட இருக்கிற நிறைய கோ ஆக்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்ட்ரஸஸ் அவங்கள அப்ரோச் பண்ணுறது கூட சினிமாலே வந்து ஆக்டர்ஸ்க்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது. காமன் இப்போ கூட நீங்கள் மார்னிங் ஒரு இது பார்த்துருந்தா ஒரு போஜ்புரி ஆக்டர் வந்து அப்படி ஆனாங்க. மலையாளம்ல கூட ஒரு ஆக்டர் வந்து பேசியிருந்தாங்க ஒரு பெரிய டைரக்டருக்கு முன்னாடி. ஸோ நம்ம ஜெண்டர் ஈக்குவாலிட்டி பேசிகிட்டு இருக்கும்போது இப்போது எல்ஜிபிடிக்யூ இன்னும் விஷயம் இருக்குது, லெஸ்பியன், கேஸ் இருக்கும்போது எல்லாம் அந்த துறையில் வந்து அது நடக்குது. இது வந்து ஒரு கலெக்டிவாக நடக்கிற ஒரு விஷயங்கள், ஏதோ ஒரு மூலையில் ஹிடனாக நடக்கிற ஒரு விஷயங்கள். அதை நிறைய பேர் வெளியில் சொல்ல மாட்டேறாங்க, கூச்சப்படுறாங்க, இல்லை பயப்படுறாங்க பேர் இது போட. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த விஷயம் எல்லாம் நடக்குது. இப்போ நீங்கள் வந்து நிறைய இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லை? இப்போ உங்களுக்கு வந்து அந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் அந்த அப்ரோச் வந்திருக்கா? எனக்கு ஒரு ஃபார்ச்சுனேட்டில் நல்ல விஷயம் என்ன நடந்ததுன்னா, நான் இண்டஸ்ட்ரியில் என்ட்ரு பண்ணுற டைம்லேயே வந்து இப்போ செலிபிரிட்டியாக தான் நான் என்டர் பண்ணினேன். பிகாஸ் ஐ வாஸ் நேஷனல் ஸ்குவாஷ் பிளேயர்னால. ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு படமே ஒரு பெரிய டைரக்டர் கூட அமைஞ்சதுனால கொஞ்சம் எனக்கு ஜேர்னி ஸ்மூத்தாக இருந்தது. எனக்கு நடக்கல, அதுக்கு அர்த்தம் வெளியில் நடக்கலையா? வெளியில் நடக்குது. 100% இந்த விஷயம் எல்லாமே நடக்குது. பட் எனக்கு ஸ்ட்ரெயிட்டாக லைவாக வந்து அப்ரோச் ஆனது இல்லை. ஆனால் என்னை சேர்ந்த பீப்புள் கூட இது எல்லாமே நடக்குது. எஸ். இப்போ இந்த விஷயம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆனது பார்த்தீங்கன்னா கேரளா இண்டஸ்ட்ரியில் ஹேமா கமிட்டி அப்படிங்கிற விஷயத்துல தான் இது எல்லாத்தையுமே வெளியே சொல்ல ஸ்டார்ட் பண்ணாங்க இல்லையா? ஸோ மோகன்லால் சார் வந்து அப்போ ஹெட்டாக இருந்தார், அவர் வந்து ராஜினாமா பண்ணிட்டார் இல்லையா? ஸோ அதை பற்றின உங்களுடைய கருத்து என்ன? மலையாளம் இண்டஸ்ட்ரியில் பர்சனலாக நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுனாலையும் ப்ளஸ் நம்ம ரெஸ்பெக்டட் மோகன்லால் சார் அவங்க பிஃபோர் அம்மாவோட பிரசிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் படம் அவங்க கூட நடிச்சிருந்தேன். நிறைய படங்கள் சாரோட நடிக்கிறதுக்கு வாய்ப்பாக இருந்தது. ஆஸ் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை சொல்லிட்டு இருக்கும்போது மோகன்லால் சார் மாதிரியான ஒரு நடிகர், ஒரு ஹியூமன் பீயிங் நான் பார்த்ததே கிடையாது இது வரைக்கும். அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் வந்து இந்த எல்லா இண்டஸ்ட்ரீஸ்க்கு தேவைப்படுற ஒரு தலைவர் அவங்க. லைக் தட். ஏன்னா இந்த கமிட்டி அவங்கக்கிட்டே தான் நிறைய வாட்டி போயிட்டு அப்ரோச் பண்ணியிருக்கு. இந்த கமிட்டி இவ்வளோ முன்னேறதுக்கு காரணமே அவங்க தான். WCCக்கு ஒரு தனித்துவம், அவங்க அம்மா பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது ஃபஸ்ட்டு அவங்க எடுத்த விஷயங்கள் எல்லாம் WCC இன்னுமே பலம் வந்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஃப்ரீயாக அங்கே வந்து பண்ணுறாங்க இவங்க WCCக்கு பீப்புள் கிட்டே கூட கேட்டிங்கன்னா. பட் அது எப்படின்னா இப்போ சார் வந்து ப்ரெஸ் மீட்டில் வந்து பேசியிருக்காங்க, அவங்களோட பக்கம் எல்லாம் சொல்லியிருக்காங்க. ராஜினாமா பண்ணுறதுக்கு காரணம் அவங்களோட பர்சனல் காரணம் இருந்தது. லைக் தட். அவங்களுக்கு என்ன அர்த்தம்னா, இப்போ நான் இந்த இன்பிட்வீனே வரல, நீங்கள் போங்க இதை விசாரிங்க தான் அர்த்தம் வெளியில் வர்றதுக்காக. பட் மோகன்லால் சார் மாதிரி ஒரு தலைவர் வந்து வேணும், எல்லா இதுக்குமே வந்து வேணும். மோர் தென் தலைவர் ஆல்சோ ஹியூமன் பீயிங் வந்து வேணும். ஏன்னா அவங்க அவ்வளோ அம்மா இப்போ தான் ரீசெண்டாக இந்த விஷயம் வர்றதுக்கு 2 நாள் முன்னாடி அவங்க அம்மா கமிட்டியில் ஒரு ஷோ பண்ணிவிட்டு ப்ளஸ் குற்றம் சாட்ட பீப்புள் கூட போயிட்டு வயநாட்டுக்கு ஒரு கான்ட்ரிபியூஷனாக அவங்க அந்த பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய பிரம்மாண்டமான விஷயங்கள் அவங்க ஆக்சுவலி பண்ணியிருக்காங்க.
ஸோ இதுக்கும் அவங்க 100% முன்னே முன்னே வந்திருக்காங்க. அவங்க ஃபுல்லா அவங்களோட கோஆப்பரேஷன் சொல்லியிருக்காங்க. மோகன்லால் சார், மம்முட்டி சார். மோகன்லால் சார் வந்து அந்த பதவியிலேருந்து ராஜினாமா பண்ணார் இல்லையா? நெறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி நெறைய பேர் சொல்றாங்க அப்படின்னா, அவர் அந்த இடத்துல நின்னு அத வந்து தீர்த்து தானே வச்சிருக்கணும். எதனால வந்து விலகுறாருன்னு கேட்குறாங்க இல்லையா? ஸோ அதுக்கு காரணம் அவங்கள லீகலாவே அவங்களோட டீம் வந்து சொன்னாங்க. இப்போதைக்கு ஏன்னா ஒரு கன்ஃப்யூஷன் இருக்கும்போது, ஒரு அசோசியேஷன் கரெக்ட்டா ஒர்க் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம கயாட்டிக்கா இருக்கு. ஒரு ரூம் ஃபுல்லாவே கயாட்டிக்கா இருக்குதுன்னா, அது அவங்கள எடுத்த டிசிஷன் கரெக்ட்டா இருக்கு. ரிசைன் பண்றது. ஏன்னா நாளைக்கு அவங்களுக்கு ஏன்னா அந்த விஷயமே ஃபுல்லா தெரியல. ஏன்னா இந்த கமிட்டி இன்னமும் வந்து வேலை நடந்துட்டு தான் இருக்கு. எதுவுமே இப்போ கோர்ட் வந்து ஃபைனலா டிசிஷன் பண்ணல. உங்களுக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, அ ஒரு ஒரு கான்ட்ரோவர்சி வருது. ஒரு இஷ்யூ வருதுன்னா, ஃபர்ஸ்ட்டு நம்ம கோர்ட் ஜட்ஜ்மென்ட்டுக்கு முன்னாடி ஒரு 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 விஷயம் கமெண்ட் பாஸ் பண்ணா, உங்க மேலேயே வந்து அவங்க கேஸ் போடுவாங்க. ஸோ ஐ திங்க் அது ஒரு கரெக்ட்டான விஷயம் தான் சார் வந்து பண்ணியிருந்தாங்க. பட் அவங்க பதவி ராஜினாமா பண்ணது, அவங்க பர்சனலா ஹெல்ப் பண்றது சொல்றது அவங்க சொல்லவே இல்ல. பர்சனலா பிஃபோர் அவங்க ஒரு பிரசிடென்ட்டா வர்றதுக்கு முன்னாடி கூட, காலகாலமா எல்லா அவங்களோட கலீக்ஸ்க்கும், நாட் ஒன்லி ஃபீமேல்ஸ் எல்லாருக்குமே வந்து அவங்க சப்போர்ட் பண்ணது இருக்கு. அது நான் பர்சனலாவே வந்து பார்த்துருக்கேன். ஆக்ட்ரஸ் ராதிகா மேம் வந்து இப்ப சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி கேரவான்ல வந்து கேமரா வச்சுலாம் கூட ஷூட் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் கூட செட்ல நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ ராதிகா மேமும், மோகன்லால் சாரும் நடிச்ச படத்துல நீங்களும் கூட நடிச்சிருந்தீங்க இல்லையா? ஸோ அந்த செட் எப்படி இருக்கும் ஆக்சுவலி? செட் ரொம்பவே நல்லா இருக்கும். ஆனா இவ்ளோ ஒரு 2 பெரிய ஆர்டிஸ்ட் வந்து நடிச்சிட்டுருப்பாங்க. ரொம்பவே அவங்கக்குள்ளேயே ஒரு நல்ல அ பாண்டிங் இருக்கு. 2 பேருக்குள்ள நெறைய படங்கள் அவங்க பண்ணியிருக்காங்க. பர்ட்டிகுலர்லி சார் அந்த ரோல் அவங்க ராதிகா மேடம் பண்ணா நல்லா பியூட்டிஃபுல்லா அது வந்திருக்கு. அந்த மாதிரி எந்த விஷயமே வந்து செட்ல வந்து நடந்தது கிடையாது. அ என்னோட ஒரு வேண்டுகோள் எல்லா சீனியர் ஆக்டர்ஸ்க்கு அவங்க ரொம்ப எங்க விட அதிகமா அக்கம்ப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அவங்க இப்படி ஒரு விஷயத்த வெளியில சொல்லணும்னு விரும்புனாங்கன்னா, கொஞ்சம் வெளிப்பாடா எந்த செட்ல அது நடந்ததுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுவும் இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னும் இந்த விஷயங்கள்ல பண்ணிட்டு இருக்கிறதுக்கு. அ அது பண்ண ரொம்ப ஹேப்பியா என்ன அவங்க மட்டும் இல்ல நெறைய ஆக்ட்ரஸஸ் அந்த செட்ல வந்து பண்ணியிருந்தாங்க. ஒரு ரொம்ப ஹெல்தி என்வாயர்ன்மென்ட் இருந்தது அந்த செட்ல. "எட்டிமணி மேட் இன் சைனா" நீங்க பார்க்கும்போது, அவங்களோட ஏன்னா ஆஷிர்வாத் சினிமாஸ் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க அந்த படத்த. ரொம்ப ஹெல்தியா இருந்தது. நாங்க ரொம்ப லைவ்லியா வந்து அங்க ஃபீல் பண்ணனோம். ஆக்சுவலி ட்ரீட்மெண்ட்டே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. எஸ். பட் உண்மையாவே வந்து கேரவான்ல கேமரா வச்சு ஷூட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கா? ராதிகா மேடம் சொன்ன மாதிரி கேரவன் மட்டும் இல்ல. இப்போ ஒரு நார்மலா ஒரு மாலுக்கே நீங்க போறீங்கன்னா, அங்க பெண்ணோட யூனோ சேஃப்டி இருக்கட்டும், இல்ல ஆண்களோட அவங்களுக்கு சில ஒரு குரூப்பே இருக்காங்க. இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறது. ஸோ அந்த கேமராஸ் வந்து இட்ஸ் பிகம் அ நியூசன்ஸ் ஃபார் நெறைய பேருக்கு. லைக் தட். பட் நான் இந்த கேரவன் விஷயம் வந்து நான் சந்திச்சது கிடையாது. ஏன்னா ஒரு நார்மலாவே நீங்க ஒரு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி போகும்போது ஒரு கான்ஷியஸ் உங்களுக்கு வரும். நம்ம எல்லாம் கேமராஸ் இது பண்ணிட்டு இருக்காங்க. பட் மேடம் வந்து ராதிகா மேடம் பிகாஸ் அவங்க கூட நான் படம் செஞ்சதுனால, அவங்க ட்ரீட்மெண்ட்டே ரொம்ப நல்லா பண்ணாங்க. பட் அவங்க ஒரு வெளிப்பாடா எந்த செட்ல இந்த விஷயம் நடந்திருக்குன்னு சொல்லியிருந்தாங்கன்னா, ஏன்னா அ என்னோட ஒரு ரிக்வெஸ்ட் என்னன்னா, ஒருத்தங்க வந்து தப்பு பண்றாங்க. அதுக்கு 100 பேர் நல்லவங்க இருக்காங்கல்ல. அவங்க எல்லாருமே நம்ம அதுல வைக்க வேண்டாம். ஏன்னா இன்னும் 100 பேர் நல்லவங்களும் இண்டஸ்ட்ரியில இருக்காங்க. அம்மா கமிட்டில 2, 3 பேர் மேல அது வந்திருந்தாலும், இன்னும் 500 பீப்பிளும் நல்லவங்களும் இருக்காங்க. நம்ம வாழ்க்கையில எல்லாருமே கெட்டவங்க கிடையாது. ஒருத்தங்க வந்து திருடுனாங்க. அதனால அந்த குரூப்ல இருக்க 500 பீப்பிள் அப்படிப்பட்டவங்கன்னு நம்ம சொல்லவே கூடாது. அது தப்பான விஷயம். ஏன்னா பாதிக்கப்பட்டவங்க ஒருத்தங்க மட்டும் இல்ல. என்டையர் இண்டஸ்ட்ரியே பாதிக்கப்படுறாங்க. அங்க வந்து லைட் மேன், கேமராமேன் அந்த டிபார்ட்மெண்ட்டு டெய்லி வேஜஸ்க்கு டெய்லி லேபர்ஸ் இருக்காங்கல்ல. 500, 1000 ரூப்பீஸ் அவங்க இன்னைக்கு அவங்க அந்த ஷூட்டிங்க்கு போலன்னா, அவங்க குடும்பம் வந்து பண்ண முடியாது. ஸோ அவங்க எல்லாம் வந்து பாதிக்கப்படுறாங்க. ஸோ பேசுறவங்க கொஞ்சம் வெளிப்பாடா ப்ளீஸ் பேசுங்க. அது மத்தவங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். ஒரு இந்தியன் சினிமாவே வந்து ஏன்னா இப்ப நம்ம இந்தியன் சினிமா ஹாலிவுட் சினிமா அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க. அவார்ட்ஸ் வாங்குறாங்க. இது பண்றதுனால நம்ம இந்தியன் கல்ச்சர் மேலேயே ஒரு பெரிய பிளாக் மார்க் வருது. ஸோ அத தவிர்த்து யார் குற்றம் செஞ்சிருக்காங்களோ, அவங்கள மட்டும் பேசுறது என்னோட வேண்டுகோள் எல்லார்கிட்டயும். கமிங் பேக் டு இஷ்யூ. இப்போ நெறைய ஆக்டர்ஸ் வந்து வெளிய சொல்றாங்க அப்டின்னாலும், இப்போ ராதிகா மேமா இருக்கட்டும், சமந்தா மேம் சொல்லியிருந்தாங்க. தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலும் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது. அதெல்லாம் கூட கமிட்டி வச்சு விசாரிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஆனா யாருமே வந்து இத யார் பண்ணாங்க? எந்த ஃபிலிம் செட்ல நடந்துச்சு? அப்படிங்கிற விஷயத்த வந்து வெளிய சொல்ல மாட்டேங்கிறாங்க இல்லையா? ஸோ அதுக்கு ரீசன் என்ன மேம்? அதுதான் ரீசன். நீங்க சொன்ன ரீசன் தான். அவங்க சொல்லிட்டு இருக்கவங்க கொஞ்சம் வெளிப்பாடா சொன்னாங்கன்னா, கொஞ்சம் மத்தவங்களுக்கு உதவியா இருக்கும். அவங்களுக்கு எப்போ அந்த விஷயம் பார்த்தாங்களோ,
லைக் இப்போ அவங்க சொல்றாங்க அந்த டைம்லயே மீடியாவே கூப்பிட்டு வச்சுட்டு அவங்க வந்து பேசியிருக்கணும். பட் ஹேட்ஸ் ஆஃப் டூ இந்த அவங்க பிரேவா இருக்காங்க. ராதிகா மேடம், சமந்தா மேடம் எல்லாம் அவ்ளோ பிரேவா வந்துட்டு பெண்களுக்காக பேசியிருக்காங்க. இன்னமும் இப்போ இதுக்கு மேலே நடந்த விஷயம் கொஞ்சம் வந்து அவங்க பிரேவா வந்துட்டு பேசினாங்கன்னா, இன்னும் நல்லா இருக்கும். எஸ். ஸோ இப்போ நம்ம வந்து பிரேவா வெளிய சொல்லிட்டோம் நடந்த விஷயத்த அப்படின்னா, அதனால பின்னாடி நம்மளுக்கு எதனா பிரச்சனை வரும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்களோ? எஸ், எஸ். பிரச்சனை ஒரு அந்த ஒரு ஆக்டருக்கு மட்டும் இல்ல, ஒரு நார்மல் பெர்சனுக்கும். பட் அப்படி கிடையாது. இப்போ நீங்க கொல்கத்தா கேஸ் பார்த்தீங்கன்னா, அதில ஒரு பவர்ஃபுல்லான பெர்சன் கிடையாது. ஒரு நார்மலான பெர்சன் தான். நம்ப ஒரு என்ன சொல்லாங்க, ஒரு பவர்ஃபுல்லான பீப்பிள் இல்ல சும்மாவே ஒரு பொலிட்டிக்ஸ்க்காகயும் அவங்கள ஒரு குறிப்பிட்ட ஒரு பெர்சன், ஒரு பவர்ல இருக்கிற பெர்சன டார்கெட் பண்றத விட, அவங்க கூட எல்லாருமே சேர்ந்துட்டு ஒரு யூனிட்டியா இருந்தாங்கன்னா, ஐ திங்க் இந்த சொசைட்டி இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். இது என்ன ஆகுதுன்னா, கொஞ்சம் ரொம்ப அன்ஹெல்தி, ரொம்ப அன்ஹெல்தி, சரியில்ல, சரின்னு ஒரு பேனிக் தான் கிரியேட் ஆகுதே தவிர, யாருமே சொல்யூஷன் பேச மாட்டேன்றாங்க. இப்போ நீங்க அத எப்படி ஸ்டாப் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? இதுக்கு சொல்யூஷன் என்ன வேணும்னு நீங்க நினைக்கிறீங்க? சொல்யூஷன் வந்து இப்போ இண்டஸ்ட்ரி இருக்கட்டும், இல்ல இன்னும் லாஸ் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாவே வந்து அதோட அ ஹியரிங் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாவே இருக்கட்டும். கொஞ்சம் ஃபாஸ்ட்டு ட்ராக்காவே இது வந்து இருக்கட்டும். ப்ளஸ் பாதிக்கப்பட்டவங்கள வந்து அதிகமா அவங்க டைமு இது பண்ணாம, கொஞ்சம் ஃபாஸ்ட் ட்ராக்காவே இருக்கட்டும். லைக் தட் அது கொஞ்சம் இருந்தது. நியாயம் நியாயம் எப்பவுமே வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டா தான் இருந்துட்டு இருக்கு. கொஞ்சம் இன்னும் வெளியில வந்து நெறைய பேரு பேசணும். ப்ளஸ் ஒரு ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு ஒரு கமிட்டி இருந்ததுன்னா, அதுலேருந்து வந்து ஃபில்டர் ஆயிட்டு நெறைய கேஸஸ் வந்து போணும். ஏன்னா, 35,000 ஃபேக் கேஸஸ் வந்து போட்டிருக்காங்க. ஒரு ஆணோட 4 வருஷம் நெறைய பேரு ஸ்பாயில் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா புரிஞ்சது அது வந்து சண்டிகர்ல நடந்த ஒரு விஷயம். 4 வருஷம் அந்த ஆணையோட லைஃப் போச்சு. அப்புறமா தான் தெரிய வந்தது அது ஃபேக் கேஸஸ் இருக்கு. லைக் தட். ஸோ என்னன்னா, அந்த ஏதோ ஒரு நம்ப ஆஃபீஸஸ்குள்ளேயோ, இல்ல நம்ம கமிட்டிக்குள்ளேயே ஃபர்ஸ்ட்டு அந்த ஃபில்டர் பண்ணுங்க. இது ஒரு ஜென்யூனான ஒரு விஷயம் தானன்னு சொல்லிட்டு. இல்ல இப்படி பாதிக்கப்பட்டுருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்க அவங்க பர்சனலாவே கேஸ் ரிஜிஸ்டர் பண்ண போனாங்கன்னா, அது ரொம்ப நல்ல விஷயம். பட் இல்ல எனக்கு அங்க போறது, அங்க அலையணும், கேஸஸ் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். எனக்கு அந்த எனர்ஜி இல்லன்னா, கமிட்டி வந்துட்டு அது ஜென்யூனா பண்ணிட்டு, அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. அந்த கேஸ் நடத்துறதுக்கு. அது எல்லாமே இருந்ததுன்னா, பிளஸ் அந்த விசாரிக்கப்படுற கமிட்டி வந்து ஐம் நாட் டாக்கிங் த கோர் கமிட்டி. இதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு விஷயம் நடக்க நீங்க ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது, இன்னமும் ஐ திங்க் ஸோ அதில வந்து கொஞ்சம் ஷஃபில் பண்ணுங்க. லைக் இருக்கிற பீப்பிள் அதே பேனல் வைக்காம, மாத்தி மாத்தி இப்போ அந்த நம்ம ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றோம். அதே கலீக்ஸ் கூட தான் நம்ம ஆக்சுவலி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கொஞ்சம் ஷஃபில் பண்ணீங்கன்னா, ஐ திங்க் இன்னமும் கொஞ்சம் தெரிஞ்சாத விஷயங்கள், கொஞ்சம் ஹிடனா யார் அந்த கமிட்டில உட்கார போறாங்க சொல்லாம இருந்ததுன்னா, ஐ திங்க் இன்னமும் கொஞ்சம் பெர்ஃபெக்ட்டா அது பத்தி விசாரிக்கப்படும். இப்போ தொடர்ந்து வந்து ஆக்டர்ஸ் வந்து இது எதுக்குமே வந்து இல்லங்கிற மாதிரியான பதிலே குடுத்துட்டு இருக்காங்க. இல்ல ஆக்டர் ரஜினி சாரா இருக்கட்டும், ஜீவா சாரா இருக்கட்டும். இந்த கொஸ்டின் எதுக்குமே வந்து அந்த அளவுக்கு அத பெருசா பேச மாட்டேங்கிறாங்க இல்லையா? ஸோ எதனால வந்து ஆக்டர்ஸ் இதுக்கு வந்து செவி குடுத்து என்னன்னு கூட கேட்க மாட்டேங்கிறாங்க? அ ஏன் கேட்க மாட்டேன்றாங்களா? பிகாஸ் அதுக்குன்னு கமிட்டி இருக்கு. அதுக்குன்னு லாஸ் இருக்கு. லைக் தட் அவங்க வந்து ஜட்ஜ்மெண்ட் வாங்கி குடுக்க முடியாது. லைக் தட் அவங்க எதுக்குன்னா, இப்போ ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணணும்னு நெனைக்கிறாங்கல்ல, ஸோ மத்தவங்க வந்து அவங்களே வந்து அட்டாக் பண்றாங்க. ஹெல்ப் பண்ண பெர்சன வந்து அட்டாக் பண்ணாம, யார் அந்த குற்றம் பண்ணியிருக்காங்களோ, அவங்க பத்தி ஐ திங்க் நெறைய பேசியிருந்தாங்கன்னா, அது வந்து நல்லாயிருக்கும். பட் எஸ் நம்ம அவங்கள மட்டும் சொல்ல முடியாது. நெறைய சீனியர்ஸ் இப்போ மோகன்லால் சார் இருக்கட்டும், ஒரு பிரஸ் மீட்டே அதுக்கு வந்து வச்சிருக்காங்க. மம்முட்டி சார் இன்னைக்கு வந்து பேசியிருக்காங்க. லா வந்து இருக்கும். நாங்க எங்க பெண்களுக்காக நின்னுட்டுருக்கோம். பட் நானே பர்சனலா பார்க்கும்போது, அவங்க அந்த ஜஸ்ட் இந்த கேஸ் வந்தா மட்டும் இல்ல. ஆல் டுகெதர் எல்லாரும் கூட அங்க நிக்கிறாங்க. லைக் தட்ஸ் ஒரு ரொம்ப ஹெல்தியான இண்டஸ்ட்ரி, மலையாளம் இண்டஸ்ட்ரி. நான் பார்க்குற எல்லா இண்டஸ்ட்ரியோட விட மலையாளம் இண்டஸ்ட்ரி இஸ் அ வெரி ஹெல்தி இண்டஸ்ட்ரி. லைக் தட். தே மேக் யூ ஃபீல் வெரி ரெஸ்பெக்டட். நான் உங்களுக்கு எனக்கு நடந்த ஒரு விஷயம் வந்து சொல்றேன். நான் இட்டிமணி மேட் இன் சைனா அகைன். அதில லால் சார் வந்து நடிச்சிருந்தாங்க. ஸோ அந்த படத்துல எனக்கு ஒரு 3 டேஸ் எக்ஸ்ட்ராவா வந்து வொர்க் ஆச்சு. மேனேஜர் வந்து, "மேம் உங்களோட அக்கவுண்ட் நம்பர் நீங்க குடுங்க." "எஸ் அண்ட் ஆல்ரெடி எனக்கு இது எல்லாமே வந்துடுச்சு என்னோட கிரெடிட்ஸ்." "இல்ல மேம் நீங்க 3 டேஸ் எக்ஸ்ட்ராவா நடிச்சிருக்கீங்க. அதுக்கு நாங்க வந்து பண்ணணும்னா" சொல்லி சார் இப்படியெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது. அவங்க வந்து குடுக்குற சேலரியே வந்து கொஞ்சம் இதுவா வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. பட் இல்ல மேம், நீங்க கேட்கலனாலும் நாங்க பண்றது எங்களோட டியூட்டின்னு சொல்லிட்டு பண்ற ஒரு பெர்சன்.
அது பர்சனல் அந்த செக்கும் நான் எல்லாம் இருக்குது, எல்லாமே டிரான்சாக்ஷன் இருக்குது, என்னோட அக்ரிமெண்ட்ஸ் கூட நான் உங்களுக்கு காட்ட முடியும். ஸோ அப்படியெல்லாம் அவங்க சொல்கிற அளவுக்கு எல்லாம் அன்ஹெல்தி கிடையாது. சில இண்டிவிஜுவல்ஸோட அவங்க பர்சனல் திங்ஸ் நடக்குது. எஸ், அந்த இண்டஸ்ட்ரியில மட்டும் இல்ல. நிறைய பேருக்கு பர்சனலா வந்து அவங்க பாதிக்கப்படுறாங்க. ஆண்கள், பெண்கள் எல்லாருமே வந்து பாதிக்கப்படுறாங்க. டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் வந்து அங்க பாதிக்கப்படுறாங்க. ஸோ அது வந்து அஃப்கோர்ஸ் லா வந்து முன்னாடி வந்துட்டு, இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பீடா பண்ணி குடுங்க. கமிட்டீஸ் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கரா அவங்க கொஞ்சம் ஒரு மைக்ரோ செக்கிங் வந்து இருந்துட்டே இருக்கணும். இப்படி ஒருத்தங்க பண்ணல. இருந்தா தைரியமா எல்லாரும் வந்து பேசுவாங்க. அது வந்து அன்ஃபார்ச்சுனேட். எல்லாருமே ஒரு ஃபேமிலி மாதிரி நம்ம இருக்கோம். ஸோ அந்த யூனிட்டி மாதிரி வந்து இந்த விஷயத்த எடுத்து வந்தோம்னா, இன்னமும் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒர்க் பிளேஸ் வந்து குடுக்க முடியும். இப்போ முன் வந்து வெளிய சொல்லக்கூடிய ஹீரோயின்ஸ் கூட என்ன சொல்றாங்க அப்படின்னா, உப்மா கம்பெனிஸ்ல தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். பெரிய பெரிய லேபிள் இருக்கக்கூடிய கம்பெனிஸ்ல வந்து இந்த மாதிரி நடக்காது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இப்போ இப்படி சொல்லும்பொழுது இந்த இந்த விஷயத்த நம்ம 2 மாதிரி பார்க்கலாம். ஒண்ணு உப்மா கம்பெனி அப்படின்னா வெளிய சொன்னா நம்மளுக்கு பெரிய பிரச்சனை வராது அப்படிங்கிறதுனால அது வெளிய சொல்றாங்க. பெரிய பேனர்ஸ்ல வெளிய சொன்னா பிரச்சனை வரும் அப்படிங்கிறதுனால அத சொல்ல மாட்டேங்கிறாங்களா? இல்ல உண்மையாவே பெரிய இடத்துல நடக்காது, இந்த மாதிரி அபியூசஸ்லாம் வந்து உப்மா கம்பெனிஸ்ல தான் நடக்குமா? எஸ். அப்யூஸ் ஒர்க் வந்து ஒண்ணுமே கிடையாது. புது கம்பெனியா இல்ல ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் கம்பெனி அப்படி எதுவுமே கிடையாது. அப்யூஸ் நடக்கிறது அந்த இண்டிவிஜுவல் வந்து பட்டுட்டு தான் இருக்காங்க. அது வந்து கிடையாது. அந்த விஷயம் கிடையாது. ஏன்னா, இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, பெரிய டைரக்டர்ஸும், ஆர்டிஸ்ட்டயும் அவங்க வந்து பேசியிருக்காங்க. புது கம்பெனிஸ் வந்து நெறைய வாட்டி வந்து படமே ஆக்சுவலி எடுக்க மாட்டாங்க. ஒரு சும்மா ஒரு ஃபேக் அந்த மாதிரி ஒரு நீங்க இண்டஸ்ட்ரி மட்டும் நீங்க சொல்ல முடியாது. நெறைய இப்போ சீட்டிங், ஃப்ராட் எல்லாம் நடக்குது. நெறைய ஆஃபீஸஸ்லயே வந்து நடக்குது. எஸ்டாப்ளிஷ் கம்பெனிஸ் நீங்க பார்க்க வந்தீங்கன்னா, அவங்களுக்கு படம் மட்டும் பண்ணணும்னு அந்த ஒரு ஆர்வம் அவங்களுக்கு இருந்துட்டே இருக்கும். பட் அது கிடையாதுங்க. அது எல்லா பர்சனல் பீப்பிள் வந்து பாதிக்கப்படுறாங்க. ஏன் அவங்க வந்து சொல்லலன்னு எனக்கு தெரியல. இப்போ வந்து சினிமால காஸ்டிங் டைரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி இப்பதான் உள்ள வந்திருக்காங்க இல்லையா? ஸோ காஸ்டிங் டைரக்டர்ஸோட அப்ரோச்லாம் எப்படி இருக்கு? இல்ல அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. அகைன் ஐம் ஜஸ்ட் சேயிங் காஸ்டிங் டைரக்டர்ஸ் மட்டும் இல்ல. ஒரு இண்டிவிஜுவலோட அப்ரோச்சே அவங்களோட லைஃப் பத்தி வந்து இருக்கணும். ஒரு பொண்ணு இருக்கட்டும், இவங்க எனக்கு இது சரியா இருக்கு, எனக்கு இது தப்பா இருக்குன்னு சொல்லிட்டு, அந்த இண்டிவிஜுவல் எடுக்கிற சாய்ஸஸ் தான். அது நம்ம ஒரு கம்பெனி மேலயோ, ஒரு இண்டஸ்ட்ரி மேலயோ நம்ம குற்றம் சொல்றது இஸ் நாட் கரெக்ட். அவங்களே அவங்களோட லைஃப் இது எனக்கு வேணும், இது எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு அவங்க வரணும். அத தாண்டி உங்க மேல ஒரு குற்றம் வருதுன்னா, ப்ளீஸ் லாக்கு போங்க, கோர்ட்டுக்கு போங்க. உங்களுக்கு 100% நியாயம் கிடைக்கும். நெறைய விஷயங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா சொன்னீங்க. இப்போ வந்து ஒரு பொண்ணு புதுசா சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள வரணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு நீங்க என்ன அட்வைஸ் குடுப்பீங்க? இண்டஸ்ட்ரியில மட்டும் இல்ல. எல்லா பெண்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்க குடுக்குற ஒரு குரல் வந்து, நீங்க மட்டும் இல்ல. ஒரு 1000 பொண்ணுங்களுக்கு நல்லதா வரப்போது. ஸோ நீங்க அத வந்து நான் மட்டும் யாரு? நான் வந்து ஒரு இது கிடையாது. இல்ல. நீங்க குடுக்குற ஒரு ஒரு குரல், நாளைக்கு ஒரு ஒரு பொண்ணுக்கு ஓட ஃப்யூச்சர் நல்லா வரப்போது. ப்ளீஸ் போங்க. குரல் குடுங்க. டேலண்ட்ட மட்டும் நம்புங்க. ஏன்னா, ஒரு ஷார்ட்கட்ட யூஸ் பண்ணிட்டு, நீங்க ஒரு 2 வாய்ப்பு வேணா வரலாம். ஆனா, உங்க டேலண்ட்ட வச்சுட்டு, நீங்க 40 வருஷம், 50 வருஷம் இண்டஸ்ட்ரியில வந்து டிராவல் பண்ண முடியும். அது அதோட லைவ் எக்ஸாம்பிள் வந்து நானு. ஸோ ப்ளீஸ் போங்க. அது சப்போர்ட் பண்ணுங்க. இன்கேஸ் யாராவது அப்படி பாதிக்கப்படுறாங்கன்னா கூட, உங்க கை குடுங்க. பயப்படாதீங்க. நீங்க வந்து நெறைய விஷயங்கள் எங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நீங்க சொன்ன நெறைய விஷயங்கள் எங்களுக்கே வந்து கேட்கும்போது கொஞ்சம் மோட்டிவேட்டிங்கா கூட இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம் மேம். தேங்க் யூ. தேங்க் யூ. தேங்க் யூ சோ மச்.